எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் என்பதை பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, பிரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் சிக்கன் பிரியாணிக்கு எவ்வளோ அளவுகள் என்னென்ன டிப்ஸ்ன்றதை அங்கங்கே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இந்த வீடியோவில் இருக்குது. நான் இன்றைக்கி 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிறது 2.5 கப்பு அரிசி, 1 கப்பு 200 கிராம். ஸோ 2.5 கப்பு அரிசி 500 கிராம். 1 கப்பு இல்லைன்னா 200 கிராம் அரிசிக்கு எவ்வளவு அளவுகள் தேவைப்படும் என்பதை அங்கங்கே வீடியோவில் நான் எழுதியிருக்கேன். அதே ரேஷியோவை பயன்படுத்தி தான் இந்த 1/2 கிலோ பிரியாணிக்கு எல்லா பொருளையும் நான் அளந்து எடுத்திருக்கேன். ஸோ அரிசியை நல்லா ஒரு தடவை கழுவிட்டு நாம் ஊற வச்சிடலாம். அரிசி ஒரு 1/2 hour ஆகுது மினிமம் ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு அரிசி நல்லா நீளமாக கிடைக்கும். 1/2 கிலோ அரிசிக்கு நான் இன்றைக்கி 800 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். எப்போவுமே அரிசியும் சிக்கனும் ஒரே அளவு இருக்கணும். அப்படி இல்லைனா சிக்கன் அதிகமாக இருந்துச்சுன்னா சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சிக்கனில் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் 1/4 கப் தயிர் சேர்த்து பிரியாணி செய்கிற வரைக்கும் இதை அப்படியே ஊற வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1 கப்பு ரைஸுக்கு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி 2.5 கப் எடுத்துருக்கிறதால நான் 2.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்புக்கு 2 பச்சை மிளகா பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் 2.5 கப் எடுத்துருக்கிறதால 5 பச்சை மிளகா சேர்க்குறேன். இஞ்சியை நீங்கள் தோலை எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் பூண்டை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டும் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. பூண்டை பிரியாணிக்கு நான் எப்போவுமே தோலோடு தான் சேர்ப்பேன். அது நல்ல ஒரு சுவை இருக்கும். ஸோ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இந்த விழுதை அரைச்சி வச்சுப்போம். இதை நான் போடும்போது உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நமக்கு மசாலா போடுறோம் அப்படின்றது. 1 கப்புக்கு பார்த்திங்கன்னா 1 பெரிய வெங்காயம் கரெக்டாக இருக்கும். இப்போ நாம் 2.5 கப்பு எடுக்கிறதால நான் 3 வெங்காயமும் 3 தக்காளியும் எடுத்திருக்கேன். 2 மட்டும் கரெக்ட் சைஸில், இன்னும் 2 சின்ன சைஸாக எடுத்திருக்கேன். ஸோ இதை நீளமாக கட் பண்ணிப்போம். வெங்காயத்தையும் தக்காளியும் வெங்காயம் 2 இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அது அழகாக நீளமாக நமக்கு வரும். இது ஏன் இப்படி இந்த விதத்தில் கட் பண்ணுறோன்னா வெங்காயம் ஈஸியாக குக் ஆகும். பாருங்கள், இப்படி உதிர்த்திங்கன்னா அழகாக நீளமாக நமக்கு வரும். இதை போல் இருக்கணும் பிரியாணிக்கு வெங்காயம் கட் பண்ணுறது. இப்போ இதுக்கு பச்சை மிளகா நான் 6 பச்சை மிளகா சேர்க்குறேன். இது எதுவுமே நான் நடுவில்லாம் கீரி இல்லை, முழுசாக அப்படியே சேர்றேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் கட் பண்ணியாச்சு, தக்காளி கட் பண்ணியாச்சு, புதினாவும் மல்லியும் ஒரு கை அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 எலுமிச்சம்பழம் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுதும் அரைச்சி ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இப்போ பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா கீழே கனமாக இருக்க பாத்திரமாக எடுத்துகிட்டு பிரியாணி செய்வோம். 1/4 கப்பு அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ நான் 2 பிரிஞ்சி இலை, 3 துண்டு பட்டை எடுத்திருக்கேன். ஏலக்காய் பார்த்திங்கன்னா 7 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 6 லவங்கம் எடுத்திருக்கேன். சோம்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை இப்போது எண்ணெய் ரொம்ப காஞ்ச உடனே இந்த மசாலா போடக்கூடாது, போட்ட உடனே கருகிடக்கூடாது. லவங்கம் கொஞ்சம் பெருசாகும். அந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துடலாம். இப்போ நான் அரைச்ச அந்த இஞ்சி பூண்டு விழுது 1/4 கப்பும் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூனும் எனக்கு வந்திருக்கு. இஞ்சி பூண்டு விழுது இந்த எண்ணெயிலேயே நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அது சீக்கிரமாக அடிப்பிடிக்குன்றதால கொஞ்சம் பக்கத்தில் இருந்தே ஒரு 3 நிமிஷமாவது இஞ்சி பூண்டு விழுதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் சேர்க்கலாம். அரிஞ்சு வச்ச வெங்காயமும் அந்த பச்சை மிளகாவும். இப்போது பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இது ஒரு 20 நிமிஷமாவது டைம் எடுக்கும். வெங்காயம் நம்ம போட்ட அளவை விட சுருங்கி கம்மியாயிட்டு நம்ம ஊற்றின அந்த எண்ணெய் வெளியில் வரும். அந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கிட்டே இருக்க போகிறோம். உங்களுக்கு வெங்காயம் கொஞ்சம் குயிக்காக வதங்கணுன்னா நீங்கள் இப்போவே உப்பு சேர்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் காமிக்கிற இந்த அளவை டேபிள் ஸ்பூனில் போடுறேன். இதுதான் 1 கப்போட அளவு. ஸோ அப்போ 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 2.5 கப்புன்றதால 2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பும் இதில் கொஞ்சமாக சேர்க்குறேன். 1/2 அளவுக்கு சேர்க்கல, அதை விட கம்மியாக சேர்த்துருக்கேன். நம்ம சிக்கன் போட்டதுக்கப்புறம் உப்பை பார்த்துட்டு லாஸ்ட்டில் சேர்த்துப்போம். கல் உப்போட அளவு இது. சால்ட்டுக்கு வேரியேஷன் மாறும். பாருங்கள், மூடி வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அந்த ஈரப்பதத்துலேயே கூட அதை நல்லா வேக ஆரம்பிக்கும். வெங்காயம் நல்லா சுருங்கி சைட்லலாம் அந்த மாதிரி எண்ணெய் வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலா சேர்ப்போம். இதுக்கு நான் ரெட் சில்லி பவுட்ரு சேர்க்குறேன். ஸோ இப்போது 2 டீஸ்பூன் சில்லி பவுட்ரு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயோடு கலந்துருங்க. நம்ம இப்படி எண்ணெயிலேயே காரம் எல்லாம் சேர்க்குறதால நம்ம பிரியாணி சாப்பிடும்போது ஒவ்வொரு ரைஸ்லேயும் அந்த உப்பு, காரம், மசாலா எல்லாம் நல்லா ஊறி இருக்கும்.
ஸோ அதனால தான் நல்லா எண்ணெயில் இஞ்சி பூண்டு விழுதையும் வதக்குங்க, வெங்காயத்தை வதக்குங்க, மசாலாவையும் வதக்குங்க. உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணியில். அது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச புதினா மல்லியில் பாதி அளவுக்கு மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. புதினாவும் மல்லியும். இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளி பழம் சேர்த்துப்போம். தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா வேகணும். வெந்து அதுவும் நல்லா சுருங்கி வரும். ஒரு கிரேவி பதம் நமக்கு கிடைக்கும். அதுவரையும் நம்ம தக்காளியை குக் பண்ணுவோம். அதே மாதிரி மூடி போட்டு திறந்து கிளறி விட்டு குக் பண்ணிகிட்டே இருங்க. எப்படியும் அந்த மசாலாஸ் எல்லாம் உங்களுக்கு ரெடி ஆகவே இதுவே உங்களுக்கு 45 மினிட்ஸ் ஆகுது. நமக்கு அந்த கிரேவி ரெடி பண்ணவே டைம் எடுக்கும். எவ்வளோ தூரம் நீங்கள் டைம் எடுத்து மூடி போட்டு குக் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் அந்த ரைஸு பிரியாணி அவ்வளோ ஃப்ளேவராக ஒவ்வொரு ரைஸ்லேயும் மசாலா ஊறி ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ நாம் சிக்கனை தயிரில் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ அதை இதோடு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. தயிர் சிக்கனை நல்லா சாஃப்டாகும். அதனால தான் தயிரில் நான் முதல்ல மேரினேட் பண்ணி வைக்க சொன்னேன். இப்போ நம்ம எலுமிச்சை பழத்தை சேர்த்துப்போம். நான் இதுக்கு ஒரு எலுமிச்சை பழம் சேர்க்குறேன். எலுமிச்சை பழம் ஜூஸும் நம்ம மீட்டை நல்லா சாஃப்டாகும். அதனால் சிக்கன் போட்டதுக்கப்புறமா எலுமிச்சை பழம் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இப்போ நாம் பிரியாணிக்கு எவ்வளோ தண்ணீர் ஊற்றணுன்றதை அளந்துக்கலாம். அதாவது 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணீர் அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம 2.5 கப்பு அரிசி எடுத்துருக்கோம். 3.25 கப்பு தண்ணீர்ன்றது கரெக்டான அளவு. ஆனால் சிக்கன்லேயுமே நமக்கு தண்ணீர் அதிகமாக வரும். ஸோ நாம் இப்போ எடுக்க போகிற அளவு 3.5 கப்பு தண்ணீர். இந்த தண்ணீரை நம்ம பக்கத்து ஸ்டவ்வில் நல்லா சூடு பண்ணி வச்சுப்போம். இப்போ பிரியாணி ஆல்ரெடி சூடாக இருக்குது. இப்போ நம்ம பச்சை தண்ணி இதில் சேர்த்தோம்னா அது ஃபுல்லாக வெந்து வரத்துக்குள்ள நமக்கு சிக்கன் ரப்பரி ஆகிடும். ஸோ அந்த தப்பை செய்யாதீங்க. கொதி வரட்டும். தண்ணி சூடு ஏறினதுக்கப்புறமா எடுத்து நாம் இந்த சிக்கன் கிரேவியில் ஊற்றலாம். நீங்கள் இந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா கிளறி குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணுங்கள். அதாவது உப்பும் காரமும் ஒரு கல் தூக்கலாக இருக்கணும். ஸோ அரிசி போடும்போது அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதிலே உப்பு காரம் புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா அரிசி போட்டால் இன்னும் அந்த பிரியாணி சப்புன்னு ஆகிடும். நான் முதல்ல வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பை இப்போ சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க பிரியாணி அரிசியை ஒரு ட்ராப் தண்ணி இல்லாமல் ட்ரைனரில் இது போல் ட்ரைன் பண்ணி எடுத்துப்போம். இப்போ இந்த அரிசியை அந்த சிக்கன் கிரேவியோட சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததும் லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடி போட்டுட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அரிசி ஓரளவுக்கு வெந்து நல்லா மேலே தெரிய வரும். இந்த ஸ்டேஜில் புதினா மல்லித்தழையை மேலே தூவிட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இப்போ நான் தம் போட போகிறேன். இது ஏற்கனவே சூடு பண்ண தோசைக்கல். இப்போ இதை வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம பிரியாணி ட்ரம் வச்சிடலாம். மூடி நீங்கள் தம்மு போடும்போது மூடி நல்லா டைட்டாக உட்காரணும். அப்படி உங்ககிட்ட இருக்க மூடி டைட்டாக இல்லைன்னா சுற்றி நீங்கள் கோதுமை மாவை மேலே பேஸ்ட் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே மூடி வைங்க. எங்கேயுமே காற்று போகாத மாதிரி தம் போடணும். அப்போ தான் உங்களுக்கு அரிசி எல்லாம் நல்லா குக் ஆகும். தம்முக்கு கரெக்டான டைமிங்ஸுங்க. மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அப்புறம் சிம்மில் 10 நிமிஷம். ஃபுல்லாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து திறந்தீங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக தம்மு ரெடி ஆகிருக்கும். அரிசி எல்லாம் அழகாக குக் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன். வாவ், அருமையான பிரியாணி பாருங்கள். ரைஸு எவ்வளோ நீளமாக இருக்குது. இந்த ரைஸ் ஒன்றுத்துலேயும் மசாலா உப்பு காரம் எல்லாம் நல்லா ஏறி இருக்கோங்க. வீடே அவ்வளோ மனமாக இருக்குது, அவ்வளோ வாசம். குக்கிங் டைமும் அளவுகளும் சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பிரியாணி இனிமேல் சிக்னேச்சர் டிஷ் தாங்க. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.